அந்த ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க, மீனராசி நண்பர்களுக்கு சனி வந்து ராசியிலேயே அமர்ந்து வக்கரமா இருக்காரு. மீனராசிக்காரங்க நிறைய பேருக்கு இப்ப அதான் பிரச்சனை. ஆனா வேலையில இருக்கிற பிரச்சனைகள் மொத்தம் சரியாகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து வெளிநாடு போகணும், கடல் கடந்து போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அதற்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணிக்கலாம்? இது பண்ணா இந்த மாசமே சக்சஸ் உங்களுக்கு அப்படின்னு எது சொல்லுவீங்க? இப்ப இவங்களுடைய லைஃப்ல இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள ஒரு சூப்பரான டர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது. அது இன்னும் நல்ல சக்சஸா உங்களுக்கு அமைய போகுதுன்னு என்ன விஷயம் நடக்கும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், அதே சமயத்துல மலர் மருத்துவம் மூலமா நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட ரீதியா நீங்க கொடுக்கக்கூடிய என்ன ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா அது போய் சேருது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆகஸ்ட் மாதம் நடக்குது இல்லையா? சோ இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கியதிலிருந்து முடிவதற்குள் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் நடந்தே தீரும், தடம் புரள போகுது அவங்க லைஃப் அப்படின்னா என்ன விஷயம் ஒவ்வொரு ராசிக்குமே தனித்துவமாக நடக்க போகுது அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் மக்களுக்காக நீங்க முதல்ல சொல்லிடுங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்கம்மா. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுரி SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் நிறைய வந்து ஆலய வழிபாடுகள் நமக்கு மனசுக்கு உடனே நினைவுக்கு வரும். அதை விட சிறப்பானது ஆகஸ்ட் 15. ஆமா, இது வந்து நம்ம பெண்கள் வந்து அதிகமா அந்த ஆகஸ்ட் மாசத்தை போற்றி நம்ம வந்து வணங்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்கள் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து எப்படி இருந்ததுங்கிற விஷயங்கள் அந்த இதெல்லாம் படிச்சா தெரியும். அந்த வரலாறு ஆடைகள் அணிய முடியாது, மேலாடைகள் அணியவே முடியாம அடியறது கூட தடைகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்க, நம்ம அந்த ஒரு தடையை நீக்கி நமக்கு வந்து இன்னைக்கு பாருங்க நம்ம நினைச்சதெல்லாம் ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக நமக்கு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்து போராட்ட வீரர்கள் தான். அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறணும். கண்டிப்பா. இந்த ஆகஸ்ட் மாசத்துல 4 முக்கியமான கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. மாசம் பெயரக்கூடிய சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும். செவ்வாய் வந்து 40 நாள் கூட பயிற்சி ஆவார். அதே மாதிரி புதன் வந்து ஒரு 27 நாள் 28 நாள் கூட பயிற்சி ஆவார். சுக்கிரன் அதே மாதிரி 27 28 நாட்கள் தான். இந்த 4 கிரக பயிற்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்தே நடக்குது. அப்ப அந்த 4 கிரக பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், அந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கலைன்னா உங்க வாழ்க்கையில தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே நேரத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும், அதுவுமே வந்து இந்த 4 பயிற்சியை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்ல போறீங்க. நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துக்கலாம். ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் இவங்க லைஃப்ல இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எச்சரிக்கையா இருங்க, இல்ல சூப்பரா மாறப்போகுது உங்க லைஃப் அப்படின்னு 2 விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அந்த வகையில இறுதியான ராசி, உறுதியான ராசின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எந்த விஷயம் நடக்க போகுது? அந்த ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க, மீனராசி நண்பர்களுக்கு சனி வந்து ராசியிலேயே அமர்ந்து வக்கரமா இருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 12ஆம் இடத்துல ராகு வேற. அதே நேரத்துல ராசி அதிபதியே பாருங்க குரு வந்து 5ஆம் வீட்டுல நீர் ராசியில அமர்ந்திருக்காரு. அப்ப இந்த நேரங்கள்ல இவங்களுக்கு வந்து ஏற்கனவே 7.5 சனியோட பாதிப்பு ஒரு பக்கம், 6ஆம் வீட்டுல வர கேது. அப்ப நான் இருக்கிற இடத்துல வந்து வேலை வாய்ப்புகள்ல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மீனராசிக்காரங்க நிறைய பேருக்கு இப்ப அதான் பிரச்சனை. ஆனா வேலையில இருக்கிற பிரச்சனைகள் மொத்தம் சரியாகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்ப நான் வந்து இந்த ஊரை விட்டு என்ன வெளிநாடு போறேன், நானு போனதுனால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. ராசி அதிபதியே போய் குரு வந்து நீர் ராசியில தான் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து கொஞ்சம் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க ஏற்கனவே முயற்சி எடுத்து அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கும்.
ஆனா இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் பிறந்தோன்னே எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. இந்த மாசத்துல இந்த முயற்சிகளை இவங்க மேற்கொள்ளலாம். சரி, இவங்க வந்து வெளிநாடு போகணும், கடல் கடந்து போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதற்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணிக்கலாம்? இது பண்ணா இந்த மாசமே சக்சஸ் உங்களுக்கு அப்படின்னு எது சொல்லுவீங்க? இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாசி பயறு, அது கூட வந்து வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்ததுன்னா அந்த பெருமாள் ஆலயத்துல சுத்தம் பண்ணுவாங்கல்ல, சுத்தம் பண்ணி தூத்து எல்லாம் பெருக்கி எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு அங்க சுத்தம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வந்து இவங்க வந்து பாசி பயிர் வாங்கி தானம் கொடுக்கணும். உங்களால முடிஞ்ச அளவு. அப்படிதான் புதன் கொஞ்சம் ஸ்தான பலம் அதிகமா இருக்கும். இருக்கிறப்ப இவங்க இந்த வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தோட இருக்கிறதா இருக்கும். ஓகே, லாபத்தோட கூடிய வெளிநாட்டு யோகம் வந்து கிடைக்கும். அது ஏமா நீங்க பர்டிகுலரா அந்த பெருமாள் ஆலயத்துல இருக்கக்கூடிய பணியாளர்களுக்குன்னு சொன்னதற்கு ஏதாவது காரகம்? ஆமா, ஏன்னா மீனராசிலேயே பாருங்க புதன் தான் வந்து நீசமாகறாரு. அப்ப அந்த புதனுடைய தன்மைகள் முதல்ல கொண்டு வரணும். புதன்னாலே பெருமாள் தானே, அதனாலதான் வந்து அங்க இருக்கக்கூடிய நபர் மீனராசி அப்படிங்கிறது அங்க வந்து இப்ப சனி வேற உட்கார்ந்துருக்காரு. சனி உட்கார்ந்தாலே பாருங்க, சனி எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுறாரோ தூய்மை செய்யணும். அதனாலதான் வந்து அந்த மீனராசியிலே சனி இருக்கிறதுனால, வக்கரமா இருக்கிறதுனால அந்த பெருமாள் ஆலயத்துல சுத்தம் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு நம்ம வந்து பெண்களுக்கு தான். மீனராசியும் பாருங்க பெண் ராசி தான். அவர் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்க பாருங்க பெண் ராசியில தான் உட்கார்ந்துருக்காரு, குருவுமே வந்து. அதனாலதான் வந்து கோயிலை நம்ம வந்து சொல்றது. ஓகே, புரியுது. இப்ப இவங்களுடைய லைஃப்ல இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள ஒரு சூப்பரான டர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது, அது இன்னும் நல்ல சக்சஸா உங்களுக்கு அமைய போகுதுன்னு என்ன விஷயம் நடக்கும்? இப்ப இவங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு சனி வந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு, அது வக்கரமா இருந்து பாக்குறாரு. அப்ப இவங்களுக்கு வந்து இப்ப கடந்த நாட்கள் எல்லாம் பாத்துக்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். சனி வக்கரமா இருந்தாலே ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருக்க முடியாது, 2 பேத்துக்கு எரிச்சல் கோபம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இது வரைக்கும் அந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்கல்ல, பிரிந்த தம்பதிகள் முதல்ல ஒன்று சேருவாங்க. அவங்க டைவர்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல சும்மா ஒரு மனக்கசப்புலயே பாருங்க 4 வருஷம் 5 வருஷம் கூட பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா குருபகவானுடைய பார்வை வந்து மீனராசிக்கு படுது. அப்ப இது வரைக்கும் அந்த தவறான புரிதல்ல இருக்கிறவங்க கூட இப்ப 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாவே மீனராசிக்கு இருக்குது. ஓகே, இப்ப இந்த மீனராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சேர்ந்து வாழக்கூடிய தன்மை கிடைக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தான்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கு உந்துதலா இவங்க ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கலாமா? இதை நான் இப்ப செய்யறேன், இந்த மந்த் முடியறதுக்குள்ள நாங்க கணவன் மனைவி சேர்ந்துடணும் அப்படின்னு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் அவங்க பண்ணணும். இப்ப மீனராசிக்காரங்க பிரிஞ்சிருக்காங்க, அப்ப இவங்க வந்து ஒண்ணு சேரணும் அப்படின்னா யாராவது ஒருத்தராவது ஒரு சின்ன முயற்சி இருக்கணும்ல. அப்போ வந்து இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநங்கைகளுக்கு மொச்சை பருப்பு வாங்கி தானம் கொடுக்கணும். மொச்சை பயிறு வெள்ளை மொச்சையா வாங்கணும், அது நல்லா புழு பூச்சி இல்லாம வாங்கி தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா அவங்களும் பாருங்க புதனுடைய காரகத்துவம், திருநங்கைகளுமே இந்த மொச்சை பயிறு அப்படிங்கிற சுக்கரனுடைய காரகத்துவம் 2 சேர்ந்து இருக்கிறதுனால இவங்க கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சின்னதா வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வாங்கியாச்சு அப்படின்னா சீக்கிரமாக அந்த கணவன் மனைவி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள இந்த ராசியினர் வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும். ஸோ 4 பயிற்சிகள் நடக்குது. இந்த 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்குமே அதற்குரிய இம்பாக்டை கொடுக்க போகுது. ஸோ இதுலலாம் கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா தடம் புரளாது அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றிமா. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதற்குரிய உரித்தான தகவல்கள் வந்து உடனுக்குடனே அப்பதான் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ஆலோசனைகள் தேவைப்படுது, ஜாதகம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த் தெரியும் கணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை தாராளமாக பார்த்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளுடைய லைஃப்ல கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பயிற்சிகள் வந்துட்டு இருக்கு, சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சிகள் பார்ப்போம். இப்போ கூட டிசம்பர் மாசம் வந்து ராகு கேது பயிற்சியாக போறாரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் நம்ம ராசிக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்தை
ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கும் சரி, இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் சரி, ஜாதகத்தை பார்ப்பதால நிறைய நல்ல பயன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.